வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுஜாதா அவர்களின் ஜில்லு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜன்னலுக்கு வெளியே தொடுவானத்தில் ஒரே ஒரு மேகம் கருப்பு தீற்றலாக தெரிந்தது. ஆத்மா கதவை சார்த்தினான். வரப்போகிறது, தெரிந்துவிட்டது. அவர்கள் கணக்குப்படி சாயங்காலம் மழை வந்துவிடும். அதற்குள் புறப்பட்டு விட வேண்டும். திரும்பினான். நித்யா பெட்டியில் துணிகளை அடைத்து கொண்டிருந்தாள். சீக்கிரம் நித்யா. எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது? மொத்தமே 3 பேருக்கும் 8 கிலோ தான். ரொம்ப அவசியமானது மட்டும் எடுத்துக்க. அவசியமானதுங்கிறது எது? அந்த கேள்விக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மூச்சு என்பதை தவிர ஆத்மாவிடம் வேறு பதில் இல்லை. தோருவின் வால்டன் ஞாபகம் வந்தது. ஒன்றுமே தேவையில்லைதான், எல்லாமே புதுசாக அமைத்து கொள்ளலாம். ஆத்மா ஹாலை சுற்றிலும் நிதானமாக பார்த்தான். 15 வருஷ மனவாழ்க்கையின் சேகரிப்புகள், அவ்வப்போது சந்தோஷம், செய்தியறிவு, இதம் தந்த எத்தனை சாமான்கள். ஸ்டீரியோவின் ஸ்பீக்கர்கள் இடம் வலமாக மௌனமாக நின்று கொண்டிருந்தன. உடன் இணைத்த கேசட் டெக் பிளேயர், ஒலிபெருக்கி, வண்ண ஜாக்கெட்டுகளில் உறைந்திருக்கும் மணிக்கணக்கான சங்கீதம், பீத்தோவன், பாக், ஹரிபிரசாத், சௌரஸ்யா எல்லாமே இப்போது தேவையில்லைதான். அருகே டைப்ரைட்டர் இருந்தது. வேண்டாம், கவிதை அடிப்பதற்கு இதுவா சமயம்? அலமாரி நிறைய புத்தகங்கள் இருந்தன. எதையாவது எடுத்து செல்லலாம். எதை? தொல்காப்பிய ஆராய்ச்சி, முக்கூடற்பள்ளு, பாண்டி நாட்டு திருப்பதிகள், புதுக்கவிதை, 4 கட்டுரைகள், தமிழர் நாட்டுப்புற இயல் ஆய்வு, பாலையும் வாழையும், பைபிள், திருக்குறள். எதை? எல்லாமே இப்போது சப்தங்கள், வெறும் சப்தங்கள். குண்டுகள் எரிந்து, கூரைகள் எரித்து, பெண்டு பிள்ளை வயோதிகரை கொன்று குவிப்பது அன்றாட பொழுதுபோக்கு. பாஸ்டர்ட்ஸ் என்று யாரையோ திட்டினான். என்ன புஸ்தகம் எடுத்துக்கணும்? ஏதாவது எடுத்துக்கலாம், பிரயாணத்தில் படிக்கிறதுக்கு. என்ன, சீக்கிரம் சொல்லுங்க. ஆத்மா மறுபடியும் அந்த அலமாரியை வருடினான். இது போதும் என்று ராணி இதழை பெட்டியின் மேல் போட்டான். நகைப்பெட்டிகளை என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் போட்டுண்டு வா, அங்கே போனால் விற்று மரவள்ளி கிழங்கு வாங்கலாம். நித்யா அவனை கலவரத்துடன் பார்த்தாள். ஆளுக்கு 3 செட்டு துணி வச்சிருக்கேன். குமாருக்கு ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன பெருசா? நம்ம கல்யாண ஃபோட்டோ ஆல்பம். இதை விட்டுட்டு போக மனசு வரல. ஆத்மா அதை பிரித்தான். ஒல்லி ஆத்மா, பொம்மை போல் நித்யா. மனசுக்குள் புன்னகை விரிந்தது. உன்னை நான் முதல்ல தொட்டப்ப நடுங்குச்சு. நித்யா கவனிக்காமல், பூட்டு போறல, மொத்தமே 4 பூட்டு தான் இருக்கு. பூட்டா? எதுக்கு? வீட்டை பூட்டிட்டு போக வேண்டாமா? ஆத்மா கைதட்டி சிரித்து, பைத்தியமே, பூட்ட வேண்டாம். திருடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் ஃப்ரிட்ஜ், ரேடியோ, டிவி, புத்தகங்கள், கிதார், நாற்காலி, யானை பொம்மை எல்லாமே இங்கேயே தான் இருக்க போகிறது. 100 வருஷம் ஆனாலும் இங்கே தான் இருக்க போகிறது. ஆல்ஃபா கதிர்களிலும் பீட்டா துகள்களிலும் ஜொலிச்சுண்டு. நித்யா சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். ஆத்மா, நாம் எங்கே போகிறோம்? யாருக்கு தெரியும்? அரபிக்கடலுங்கிறாங்க, மினிக்காய்ங்கிறாங்க, லட்சத்தீவுங்கிறாங்க. காற்றுக்கு எதிர்ப்பக்கம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. முதல்ல பம்பாய் போகணுமா? பம்பாயா? அசடே, பம்பாய் காணாமல் போயிடுத்து. ஃபனால், ஃபிஷ், ராட்சச நாய்க்குடை. இப்போ அங்கே ஒருத்தரும் இல்லை. மெட்ராஸ் போச்சு, டெல்லி போச்சு, கல்கத்தா போச்சு. நாம் ஏதோ இந்த ஊரில் மாற்றலாகி வந்து சேர்ந்தோம், தப்பிச்சோம். மழை துரத்த ஓடிக்கிட்டே இருக்கலாம். அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டமா என்றாள் நித்யா. சரியான கேள்வி, பதில் தெரியல. குமார் எங்கே? வெளியில் விளையாடிட்டு இருக்கான். குமார் உற்சாகத்துடன் உள்ளே வந்து, அப்பா அப்பா, 7 ஹெலிகாப்டர் வந்து பாரேன். ஆத்மா மகனுடன் பால்கனிக்கு வந்தான். பட என்று இறகு சுற்றி ஸ்டெபிலைசரின் க்ரீச்சுடன் அந்த இயந்திர பூச்சிகள் மைதானத்தில் இறங்குவதை பார்த்தான். நித்யா வந்துட்டாங்க, சீக்கிரம் பேக் பண்ணு. அப்பா, நாம் ஹெலிகாப்டரில் போக போகிறோமா? ஆமாடா கண்ணு. எங்கே போகிறோம்? தூரத்துக்கு. ஸ்கூல் லீவா? இனிமேல் லீவு தான். எப்போ வருவோம்? திரும்பி வரமாட்டோம். ஏன்னா பாகிஸ்தான் அவளும் சைனாவும் சேர்ந்துட்டு நம்மோட சண்டை போட்டுண்டு டபால்னு நிறைய பேர் செத்து போயிட்டா. நாம் இன்னும் செத்து போகலை. நித்யா உள்ளே இருந்து, ரொம்ப காரியமாக குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணுமா?
ஹி மஸ்ட் நோ நித்யா. குமார் யோசித்து, அதுக்கு ஏன் ஊருக்கு போகிறோம் என்றான். அவள்லாம் வெடித்த பட்டாசுனால புகை நிறைய ஆயிடுத்து. அதில் விஷம் நிறைய இருக்குது. அது நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு. நாம் அவளை ஷூட் பண்ணலையா? நாமும் ஷூட் பண்ணோம். ஒரே தமாஷ். தீபாவளி மாதிரி வெடித்தோம். கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர், பீக்கீஸ். ஏன் நிறுத்திட்டோம்? பட்டாசெல்லாம் தீர்ந்து போச்சு, நிறுத்திட்டோம். ஊருக்கு போனது எனக்கு வாங்கித்தாப்பா. என்னது? ஆட்டம்பாம். ஆத்மா சிரித்தான். நீதாண்டா தலைவன். குமார், உன் சாமான்லாம் எடுத்துட்டியா? ஆச்சு அம்மா என்று சிறிதாக தன் பள்ளிப்பையை காட்டினான். அதனுள் ஸ்லேட்டு குச்சி, ரப்பர், பம்பர் கயிறு, தீப்பெட்டி, லேபிள்கள், ஸ்டாம்புகள், கண்ணாடி கோலி குண்டுகள். இவ்வளவுதானா? இவ்வளவுதான்ப்பா. ஜில்லுவுக்கு இடம் வேணும் இல்லையா? என்னது ஜில்லுவா? தன் பெயர் உச்சரிக்கப்பட்டதை உணர்ந்து கட்டில் அடியில் படுத்திருந்த ஜில்லு திடீரென்று காதுகளை உயர்த்தி கொண்டு வெளியே வந்து குமாரிடம் வந்து வாலை ஆட்டியது. ஜில்லு ஷேக் ஹேண்ட். ஒரு காலை தூக்கியது. ஜில்லு நட நட. 2 கால்களில் நின்று 4 தப்படி நடந்து காட்டியது. சின்ன நாய் பொம்மை போல் கண்ணங்கரேல் என்று கண்களுடன் சடை சடையாக வாசனையாக ஒரு சந்தோஷ பந்தாக. குமார் அதை துவம்சம் பண்ணினான். காதை பிடித்து இழுத்து கட்டிக்கொண்டு புரண்டு காலை வாரிவிட்டு குழந்தை செய்த அத்தனை இம்சைகளையும் சட்டை செய்யாமல் அவனுடனேயே ஒட்டி கொண்டது. 2 குழந்தைகள். ஜில்லு ஜில்லு ஜில்லு. அப்பா, நம்ம ஜில்லுவையும் கூட்டி போகிறோம்ல? இல்லை கண்ணா, விட்டுட்டு போகிறோம். போய் அம்மா கூட்டிகிட்டு போகலாம்னு சொன்னாலே. அம்மா தான் பொய் சொல்கிறா. இதை பார் குமார், இந்த ஹெலிகாப்டரில் மனுஷாளுக்கே இடமில்லை. ஜில்லுவை உள்ளே விடமாட்டா. குமார் உடனே அழ ஆரம்பித்தான். நாயை கட்டி கொண்டான். நான் வரலை. நீ வந்து தான் ஆகணும். இங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டா. நானும் ஜில்லுவும் வீட்டில் இருக்கோம். நீ போயிட்டு வா. நித்யா வந்து, என்ன சண்டை என்றாள். குமார், ஏன் அழற? அப்பா ஜில்லுவை வேண்டாங்கிறார். யார் சொன்னா? ஜில்லுவை கூட்டிட்டு தான் போக போகிறோம். நீ உள்ளே போடா கண்ணா. குமார் தீர்மானமின்றி கண்ணை துடைத்து கொண்டு நாயை கவலையுடன் அள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான். ஆத்மா மைதானத்தில் இப்போதே கியூ வரிசை அமைவதை பார்த்தான். 7 ஹெலிகாப்டர்களும் இளைப்பாரி கொண்டிருந்தன. எதுக்காக பொய் சொல்கிற குழந்தைகிட்ட? நாயை அனுமதிக்க மாட்டான்னு தெரியும் இல்லையா? அதை அவங்கிட்ட எதுக்கு சொல்லணும்? கடைசியில் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகலாம்னு பார்த்தேன். நீங்கள் போட்டு உடைச்சிட்டீங்க. இல்லை நித்யா, இந்த ஏமாத்துக்கெல்லாம் அவனை தயார்படுத்தணும். சும்மா கனவுகளை சப்ளை செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைய உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெஞ்சில் உறுதி வரணும். ஆமாம், 7 வயசில் இதெல்லாம் தேவையாக்கும். இதை பாருங்க, அவன் இன்னும் குழந்தை. நாயை விட்டுட்டு போனோம்னு தெரிஞ்சா தாங்க மாட்டான். அது மேலே உசுறு, ஜுரம் வந்துடும். கடைசியில் சொல்லி எப்படியாவது சரி கட்டிடலாம். நாயை கூட்டிட்டு போகிறோம்னே சொல்லுங்க. இன்னும் 2 மணி நேரம். அறைக்குள்ளிருந்து, ஜில்லு பயப்படாத, நான் அழைச்சிட்டு போகிறேன். உன்னை விடமாட்டேன். விடாட்டா அவளை ஷூட் பண்ணிடலாம். நித்யா திடீரென்று, இப்படி செஞ்சா என்ன என்றாள். என்ன? பொட்டியில் இடம் இருக்கு. பேசாமல் ஒரு துண்டில் சுற்றி. கத்தி கத்தி செத்து போயிடும். கையில் ஒரு கூடை வச்சுக்கலாம் இல்லையா? இதை பார் நித்யா, அனாவசியமாக காம்ப்ளிகேட் பண்ணாத. விட்டுட்டு போயிடலாம். சாப்பாட்டுக்கு தவிக்கும். வெள்ளைக்காரனாக இருந்தால் சுட்டுட்டு போயிடுவான். எனக்கு கூட இந்த சனியனை விட்டுட்டு போகிறதுல இஷ்டமே இல்லை. என்ன செய்கிறது? பாஸ்டர்ஸ் அவசரப்பட்டு விபரீதம் பண்ணிட்டாங்களே. ஆத்மா ப்ளீஸ். அவர்கள் கிளம்பும்போது மணி 5. அந்த கருமேகம் கொஞ்சம் பெருசாகி இருந்தது. ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் வெளியே வந்து நின்றார்கள். தனியான திறந்த வீட்டை, மல்லிகை பந்தலை, மாமரத்தை, மகிழ மரத்தை, கதவருகில் நீளத்தில் RS ஆத்மா என்ற சிறிய பெயர் பலகையை ஒரு முறை கடைசியாக பார்த்தான். கேஸ் மூடுனா ஞாபகம் இல்லை என்றாள். சட் வா. கேஸ் மூடுனா என்ன, திறந்தா என்ன? ஒரு பெட்டி, ஒரு சிறிய கூடை. கூடைக்குள்ளே என்ன கேட்டான். நீங்கள் பேசாமல் வாங்க. ஜில்லு தூங்கிறது சமாளிச்சிடலாம். இதை பாரு நித்யா, வீண் வம்பு. கூடையை திறந்து பார்த்தா அசிங்கமாக போயிடும். வேண்டாம், முற்று என்று கூடையை பிடுங்கினான். குமார் வீறிட ஆரம்பித்தான். விடுங்கோ, நான் சமாளிச்சுக்கிறேன். அவள் ஒன்றும் செக் பண்ணுறது இல்லையாம்.
இராணுவத்தின் 3 டன் வண்டி ஒன்று வந்து நின்றது. கமான், குவிக் குவிக் என்று சீருடை குரல் கேட்டது. ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் பெட்டியும் கூடையுமாக ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட ஆத்மா அந்த முகங்களை பார்த்தான். கவலை முகங்கள், எதிர்காலம் அறியாத முகங்கள். எங்கே போகிறோம், எங்கே நிற்போம், எந்த திசை, எந்த மண், எதுவும் தெரியாமல் வண்டி ஆடி ஆடி மைதானத்தை நெருங்கியது. ஆத்மா கூடையை அடிக்கடி கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். மைதானத்தில் இறங்கி மெல்ல நகரும் வரிசையில் ஒட்டி கொண்டார்கள். இராணுவ உடையில் அதிகாரிகள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார்கள். 7 ஹெலிகாப்டர்களிடம் 7 வரிசைகள் இருந்தன. நகரத்தின் அத்தனை பேரும் வித்தியாசங்கள் இன்றி சற்றே தவிப்புடன் சற்றே அவசரத்துடன் அந்த புரியாத வாசலில் தடுமாறி ஏறிக்கொண்டிருந்தார்கள். இளம் இராணுவ அதிகாரிகள் வயதானவர்களை தூக்கி ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். நிற்பவர்கள், நடப்பவர்கள், சக்கர நாற்காலிகள், கைத்தடிகள், ஏழைகள், குழந்தைகள். நகரம் முழுவதும் இன்னும் 1 மணி நேரத்தில் காலியாகிவிடும். ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் மெல்ல மெல்ல அந்த இயந்திர பறவையை அணுக அணுக அவன் இதயம் தவித்தது. எப்படியாவது உள்ளே சென்று ஏறிக்கொண்டு விட்டால், கிளம்பிவிட்டால் அப்புறம் அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்து விடலாம். அருகே அருகே. ஒரு பெட்டி தானே என்றார் அதிகாரி. ஒரு பொட்டி, இந்த கூடை. அதன் மேல் துண்டு மூடியிருந்தது. இராணுவ அதிகாரி பெட்டியை குத்துமதிப்பாக தூக்கி பார்த்து, போங்குள்ள சீக்கிரம். அப்பாடா! நித்யா கூடையை தூக்கி கொண்டாள். அந்த சமயம் அதனுள் உறங்கிக் கொண்டிருந்த ஜில்லு கீச்சு குரலில் முனக ஆரம்பித்தது. சீக்கிரம் ஏறு நித்யா. இப்போது ஜில்லு ஸ்பஷ்டமாக ஊளையிட ஆரம்பித்தது. ஜஸ்ட் அ மினிட் மேடம். அதிகாரியின் உப அதிகாரி அவளிடமிருந்து கூடையை பிடுங்கிக் கொண்டார். சடுதியில் அதன் மேலிருந்த துணியை விலக்கினார். நாய்! ஜில்லுவை பொறுக்கி மேஜை மேல் வைத்தார். மை காட், யார் நாயா இது? ஆத்மா. ஆஃபீஸர், இட்ஸ் லைக் திஸ். என் பையன். ஏயா, உங்களுக்கு படித்து சொல்லலை? லவுட் ஸ்பீக்கரில் சொல்லலை? வீடு வீடாக வந்து சொல்லலை? மிக அவசியமான பொருள்களை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்ட்டு நாய்! காட், வாட் ஸ்டூபிடிட்டி ஐ சே. ஆஃபீஸர், நான் சொல்கிறது கேளுங்க. என் பையன். லூக் மிஸ்டர், உன்னோட வாதாடிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. ஹெலிகாப்டர் புறப்பட்டாகணும். அதை பாருங்கள், மேகம். கதிரியக்க மழை வந்துக்கிட்டு இருக்கு. நாம் எல்லோரும் சாவில் இருந்து சில மைல் தூரமே இருக்கும். மனுஷங்களுக்கே இடம் இல்லை. நாயை கூட்டி வரேங்கிறையே. உனக்கு இப்போ சலுகை தந்தா அந்த ஆள் பியானோ எடுத்துகிட்டு வரேன்பான். இன்னொருத்தன் என் பசுமாட்டை ஏன் விடணும்பான். நாம் எல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 8 கிலோ சலுகை கொடுத்ததுக்கே சியோ என்னை காய்ச்சுறாரு. முடியாது, நாயை அனுமதிக்க முடியாது. இது எங்கள் குழந்தை மாதிரி சார் என்றாள் நித்யா. உள்ளே போங்க, உள்ளே போங்க, நாய் கிடையாது. அடுத்தது அடுத்தது. படுபாவி பசங்களா என்றான் ஆத்மா. என்னது, உங்களால் தாண்டா சண்டை வந்தது. பொறுப்பில்லாமல் அவசரப்பட்டு அவன் மேலே அணுகுண்டை போட்டுட்டு அவன் திருப்பி போட்டு உங்கள் மாதிரி ராட்சச பிரஜைகளோட அவசர போக்குனால தானே, கொலவெறியினால தானே சண்டை வந்தது. நாங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க மாட்டிக்கிட்டு இறந்து போய் பிரிஞ்சு போய் இப்போ ஊராக எல்லாத்தையும் துறந்து ஓட வேண்டி இருக்கு. பிளட்டி மிலிட்ரி ராஸ்கல்ஸ், பாஸ்டர்ஸ். ஆத்மாவின் கன்னத்தில் பளீர் என்று அறை விழுந்தது. லூக் மிஸ்டர், நாங்கள் இல்லை காரணம், தலைவர்கள் தான். கால்ஹிம் அப்பை சே. ஆத்மா குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு உள்ளே திணிக்கப்பட்டான். நித்யாவும் ஏற்றப்பட்டு அவசர அவசரமாக மற்றவர்களும் ஏற்றப்பட்டு இறுதியில் இராணுவ அதிகாரிகள் ஏறிக்கொள்ள கதவு மூடப்பட்டு மண்டை சிறகுகள் சுற்ற ஆரம்பித்து சுழற்சி அதிகமாகி ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொன்றாக சாய்வு பாதையில் உயர்ந்தன. ஆத்மா, வலிக்கிறதா என்றாள் நித்யா. ஏகப்பட்ட ஜனங்கள் அடைந்திருந்தார்கள். நித்யாவும் ஆத்மாவும் ஒரு ஓரத்தில் பதிய நின்று கொண்டு மேலே கிடைத்ததை பற்றி கொள்ள ஹெலிகாப்டர் மேலே மேலே செல்ல வயிற்றுக்குள் பயப்பந்து சுருட்டி கொள்ள. குமார், நாம் ஊருக்கு போனதும் வேற நாய் வாங்கிக்கலாம் என்றான் ஆத்மா. குமார், ஏய் குமார். நித்யா, குமார் எங்க? உங்கள் கூட தானே இருந்தா? இல்லையே, உன் கையென்ன பிடிச்சிட்டு இருந்தான்? குமார், குமார், குமார். நித்யாவின் அலறல் அந்த மெஷின் படபடப்பில் கரைந்தது. ஐயா, ஐயா, என் மகனை விட்டுட்டோம், திறங்க, கதவு திறங்க என்று ஆத்மா மோதினான். ஒரு வலுவான கரம் அவனை அடித்து வீழ்த்தி பிடித்தது. ஹெலிகாப்டர்கள் வானத்தில் புள்ளிகளாக மறைய குமார் பெஞ்சின் அடியில் பதுங்கி இருந்தவன் ஜில்லுவை தடவி கொடுத்து கொண்டே வெளியே வந்தான்.
கவலைப்படாத ஜில்லு, அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துருவா. நாம வீட்டுக்கு போகலாம் வா. சிறுவனும் நாயும் மெல்ல உற்சாகமாக நடந்து செல்ல, யாருமில்லாத பிஸ்கட் கடையில் அடுக்கி வைத்திருந்த பிஸ்கட்களில் நிறைய எடுத்துக்கொண்டு ஜில்லுவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு விட்டு வீட்டை நோக்கி நடக்கையில் வந்த மழையில் சிறுவனும் நாயும் ஆனந்தமாக நனைந்தார்கள். இதோட இந்த கதை முடியுது. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.